வணக்கம். நான் கஜர்தன் நாகரட்னம், லோ ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச். இந்த குரு பூர்ணிமான்ற ஒரு நல்ல நாளில் உங்களோட கலந்துரையாடல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாளோட முக்கியத்துவம் என்ன? ஒரு குருவோட முக்கியத்துவம் என்ன? ஒரு குரு அவரோட கடமையே அவங்களோட மாணவர்களுக்கோ சிஷ்யர்களுக்கோ அவங்கள நம்பி இருக்கிறவங்களுக்கு சரியான பாதையை காண்பிக்கிறது. இந்த வாழ்க்கைன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்க விஷயம், இந்த வாழ்க்கை இப்படித்தான் என்று நினைச்சிட்டு இருக்கிற விஷயத்தை மாற்றி அவங்களுக்கான மெய்யறிவை காட்டுறது. தன்னோட அனுபவங்களையும் தன்னோட படிப்பினைகளையும் தான் பெற்ற ஞானத்தையும் இவங்களுக்கு இது கொடுக்கலாம், இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம்ன்ற பாரபட்சம் பார்க்காம நம்பிக்கையோடையும் நன்றி உணர்வோடையும் இப்போ இருக்கிறவங்களுக்கு அதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவங்களோட புரிதலுக்கு ஏற்றமா அதை கொடுக்கறதா ஒரு குருவோட வேலை. எண்ணங்களோடதும் சக்தியோட மெய்யறிவை அவங்களுக்கு உணர்த்துற மூலமா அவங்க இருள் சூழ்ந்து இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க இந்த லைஃப்ல இருந்து அவங்களை ஏதொரு வழியில வெளியே கொண்டு வர்றது விளக்கா செயற்படும். அப்படிப்பட்டு இந்த பூமியோட இத்தனை கால வரலாற்றில் பல மக்களுக்கு வழிகாட்டியும் தங்களோட வாழ்க்கையை விட மற்றவரோட வாழ்க்கை முக்கியம்னு அரும்பாட பெற்ற குருக்களுக்கு நான் மனசார நன்றி சொல்லிக்கொள்கிறேன். இங்கே நாங்கள் மெய்யறிவுன்ற விஷயத்த சொல்லும்போது இல்லை ஆகர்ஷண அறிவுன்ற விஷயத்த சொல்லும்போது அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஏதோ ஒரு முயற்சி பண்ணி இந்த அறிவை நான் அடைஞ்சிடணும், ஏதோ ஒரு வகையில் எப்பாடுபட்டாவது இந்த ஞானத்தை நான் பெற்றோன்னு நினைக்கிறீங்க. இங்கே உண்மை என்னென்னா, ஒரு ஞானம் நீங்கள் கஷ்டப்பட்டோ உங்களோட உடலை வருத்தியோ பெரும் தேடுதல்களையோ கிடைக்கிறது கிடையாது. முயற்சி பயிற்சிகளை தாண்டி தெளிவான அறிவே உங்களுக்கு போதுமானது. அதாவது ஒரு பழங்காலத்து ஞானத்தை பற்றி பேசுகிற ஒரு புக் ஒன்று எப்படி சொல்லுதுன்னா, ஞானம் அடைகிறதுக்கு, அதாவது அந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, ஞானம் அடைகிறதுக்கு நீங்கள் எந்த விதமான கஷ்டத்தையும் அனுபவிக்காமல் வெறுமனே ஒரு குதிரையில் ஏறும்போது நம்ம ஒரு பக்கம் காலை வச்சுட்டு மற்ற பக்கம் காலை போடுறதுக்கு இல்லை, இந்த மற்ற பக்கம் இருக்கிற குதிரையோட அந்த லாடத்தில் இந்த காலை வைக்கிறதுக்குள்ளேயே ஞானம் கிடைக்குது. அவ்வளவு எளிதான அந்த ஞானம்னு அந்த தத்துவம் சொல்லுது. அப்போ முயற்சி பயிற்சிகளை தாண்டி தெளிவான அறிவு உங்களுக்கு போதுமானது. அதாவது எது சரி எது தவறுன்னு எடுத்துக்கொள்கிறது. அப்போ நீங்கள் வளமையாகவே என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் ஒரு விதத்தில் இந்த ஞானத்தை அறிகிறதுக்கு நீங்கள் ஒரு ஆர்வத்தை எடுத்துக்கொள்கிறீங்க. சரி, நான் அதுக்காக முயற்சி செய்யணும்னு அதை தவறான இடங்களுக்கு கொண்டே போட்டுடுறீங்க. நீங்கள் தேடுற புத்தகங்களோ நீங்கள் எடுக்கிற ஐடியாலஜியோ அது தவறாக போயிடுது. அப்போ இங்கே ஆகர்ஷ சக்தின்றது என்னென்னா, அது தேடி அறியறது இல்லை, அது உங்களுக்குள்ள உங்களோடையே நீங்களாக இருப்பது என்று அறிஞ்சாலே போதுமானது. இப்போ செஷனுக்கு வாங்க, இல்லைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் தான் சக்தி பெறணும் நீங்கள் யாரும் உங்களுக்கு சொல்கிறது இல்லை. நீங்கள் ஏற்கனவே சக்தியுடைய பர்சன் தான். நீங்கள் ஏற்கனவே எந்த சக்தியோடையும் ஒப்பிட முடியாத அளவு ஒரு உயர்ந்த இடத்துல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற பர்சன் தான் நீங்கள். இப்போ நீங்கள் ஒன்றும் குறைச்சல இல்லை. என்னென்னா, உங்களோட அந்த சக்தி உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்களோட கேப்பபிள் உங்களுக்கு தெரியலை. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியலை. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, நான் இந்த பர்டிகுலர் பாடியில் இருக்கேன், இந்த மைண்ட் பேசுது. ஸோ இது ரெண்டோடையும் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறீங்க. அது மூலமாக நீங்கள் உங்களுடைய நிஜத்தன்மையை மறந்துடுறீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலை, இன்றைக்கி நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கிற இந்த நீங்கன்ற பர்டிகுலர் பர்சன் நிஜமான நீங்கன்றதே கிடையாது. அந்த நான்ற தன்மை எங்கேருந்து வருதுன்னா, நீங்கள் பிறந்து வளர்ந்த சூழ்நிலைகளிலும் நீங்கள் எடுத்துக்கொண்ட விடயங்களிலும் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு கொண்டு ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்கி வச்சுருக்கீங்க. எல்லாருமே ஒரே பிரபஞ்சத்தில் வாழலை. நான் நான் ஃபிசிக்கல் ஃபார்மில் சொல்கிறேன், எல்லோரும் ஃபிசிக்கல் ஃபார்மில் ஒரே இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் அவங்க மனம் மூலமாக அவங்களுக்குண்டே ஒவ்வொரு பிரபஞ்சத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. எல்லாரும் ஒரே இடத்துல இல்லை, எல்லாரும் ஒரே யுகங்களில் இல்லை. 4 யுகங்கள் இருக்குன்னா எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு யுகத்தை உருவாக்கி கொள்கிறாங்க. சில பேர் நிறைய கஷ்டப்படுறாங்க. அவங்க இப்போ தாங்க இருக்கிறது கலி யுகம்னு நினச்சிட்ருக்காங்க. இதே பிரபஞ்சத்தில் இன்னொருத்தவங்க இன்னும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அப்போ அவங்க சத்யுகத்தில் இருக்க நினச்சிட்ருக்காங்க. அப்போ உங்களோட டிசிஷன், நீங்கள் எந்த யுகத்தில் இருக்க போகிறீங்க, நீங்கள் எந்த பிரபஞ்சத்தில் இருக்க போகிறீங்க,
நீங்கள் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் விதியை எழுதுகிற பேனா வேறு யார் கையிலையும் இல்லை. அது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் எதை வச்சு இப்படி இப்படி இருக்கிற ஒரு ஒரு லைஃபையோ இப்படி இருக்கிற ஒரு பர்சனாக எதை வச்சு வந்தீங்க? நீங்கள் எதையெல்லாம் நம்புறீர்களோ நல்லா கவனிச்சு பாருங்க. என்னத்தை நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க? ஒரு பூனை குறுக்கால போனால் கெட்டது நடக்கும்னு பிலீவ் பண்ணுற பர்சனுக்கு பூனை வலது பக்கம் போகுது இடது பக்கம் போகுது, பூனை குறுக்கால போனாலே கெட்டது தான் நடக்கும். இங்கே பிரச்சனை பூனையில் இல்லை, அதை நம்புகிற அவங்களோட மனசில். சகுனம் பார்க்குறீங்க. ஒரு கஷ்டப்படுறவர் ஒருத்தர் வந்து ஒரு செஷனுக்கு வந்தப்போ ஒரு ஒரு 1 வீக் ஆச்சு. இங்கே எங்கள்கிட்ட வந்து ரொம்ப காலமெல்லாம் சக்ஸஸ்க்கான ரிசல்ட்ஸ் பார்க்க தேவையில்லை. 1 வீக் ஆகிடுச்சு. அவர் ஒரு அந்தரத்துலேயே இருக்கார். அந்தரம்னு சொல்கிறேன் நான், வேர்ட்ஸோட அர்த்தம் என்னென்னா ஒரு அவசரத்துலேயே இருக்கார் இந்த சக்ஸஸுக்காக. ஏன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் பிஎம்எக்ல வந்து சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. அப்போ அவரும் சக்ஸஸ் ஆகிரும்னு தெரியும், ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதுக்கு அவசரப்படுறாரு. அவரோட கடன் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் மற்ற விஷயங்களுக்கு அவர் அவசரப்படுறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் ஒருவேளை நான் இருக்கிற வீடு சரியில்லையோ தெரியலை, அதனால தான் எனக்கு சக்ஸஸ் டிலே ஆகுதோ தெரியலை. நான் கிட்ட எவ்வளோ காலமாச்சு நீங்கள் செஷனுக்கு வந்து? இப்போ தான் 1 வீக் ஆகிருக்கு. உங்களுக்கு 5 நாள் செஷன் முடிச்சு இப்போ தான் ஒரு 2 நாள் ஆகிருக்கு. அதுக்குள்ளே சக்ஸஸ் இங்கே கூறிய பிச்சுட்டு கொட்டணும்னு நினைக்கிறீங்க? உண்மையிலே சக்ஸஸ் மேஜிக்கலாக ஆமாம் இப்போவே நடக்க வேண்டிய ஒன்று தான். பட் இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நேரம் ஒன்று கொண்டு வரீங்க. எப்பெல்லாம் நேரத்தோடு நீங்கள் உங்களை ஒப்பிடுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் இந்த லைஃப்பில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்க போகிறீங்க. உங்களுக்கு குயிக்காக சக்ஸஸ் எடுத்து கொடுக்கணுன்றது எங்கள் கிட்ட விட்டுருங்க. நீங்கள் எங்கே பொறுமையாக இருங்க, ரஷ் பண்ணாதீங்க, மைண்டை ஃப்ரீயாக விடுங்க. அப்போ அவர் என்ன இருக்கிறார்? அவரோட பிரச்சனைக்கான காரணம் ஒருவில் இருக்கிற வீடாக இருக்குமோ, நான் 7ஆம் நம்பரில் ஒரு கார் வாங்கிட்டேன் அதுவாக இருக்குமோ. அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கும் இதே நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நீங்கள் கடவுளை பற்றியோ இருக்கிற இடங்களை பற்றியோ, இப்போ ராகு காலத்தில் வெளியே போகணும், நல்ல காலத்தில் உள்ளே வரணும், இப்போ இதை பற்றியுமே நீங்கள் சிந்திக்க போகிறதில்ல. ஆனால் இப்போ உங்களுக்கு பணத்தட்டுப்பாடோ கஷ்டமாக இருக்கும்போது ஒருவேளை கண்ணூறப்பட்டுட்டோ, இல்லைன்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எங்களில் ஒரே பார்த்துட்டு இருக்காங்க அதனால தான் எனக்கு சக்ஸஸ் வரலையோ, அப்போ எல்லா வகையிலும் மைண்ட் உங்களுக்கு ஒரு காரணத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. அப்போ நல்ல கவனிங்க, நீங்கள் எதையெல்லாம் நம்புகிறீர்களோ, நீங்கள் எதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறீர்களோ, இப்போ நம்புறது ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னென்ன தான் ஏற்றுக்கொள்கிறீங்க. ஒருத்தவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு மரத்தை ஒருத்தவங்களை வந்து குழந்தை பிறக்கலை கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க அங்கே ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது, சுற்றுற எல்லாருக்குமே குழந்தை பிறக்குது, நீங்களும் போய் சுற்றி அந்த அந்த கப்பல்ஸ் வந்து சந்தோஷமாக போயிட்டு அந்த மரத்தை சுற்றுறாங்க, நம்பிக்கையோடு சுற்றுறாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அப்போ இங்கே இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்க. ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அந்த வேர்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க. எங்கேயோ தூரத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, போயிட்டு 3 தேங்காய் உடைச்சிங்க நீங்கள் நினைக்கிறது நடக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் போகிறீங்க, உடைக்கிறீங்க, நடக்குது. இன்னொருத்தர் போகிறாரு, அங்கே போக அவருக்கு நடக்கலை. எல்லாம் 50-50 சான்ஸ் தான். ஏன்? அங்கே இருக்க நம்பிக்கை, நீங்கள் ஏற்றுக்கொள்கிற விஷயங்களும் உங்கள் மைண்ட் அதை எவ்வளோ தூரத்துக்கு பிலீவ் பண்ணுது. ஒருத்தர் வந்து 1000 குரு தேடுவார். ஏன்னா அவர்லேயும் நம்பிக்கை இல்லை, இப்போ ஒரு குருவிலும் நம்பிக்கை இல்லை, எல்லா பக்கம் ஓடிட்டே இருக்கார். யார் என்ன சொல்லணும் அனலைஸ் பண்ணுறார். ஒருத்தர் கர்மா பற்றி புத்தர்கிட்டே ஒரு கொஷின் ஒன்று கேட்குறாரு. என்ன கேட்குறேன்னா, கர்மா வந்து இருக்குதுன்னு சொல்கிறீங்க, இந்த கர்மா வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வேலை செய்யுதுன்னு சொல்கிறீங்க. நான் ஒவ்வொரு பிறப்பிலும் எனக்கு கர்மா பின்பற்றிட்டே வருதுன்னா, இந்த பிறப்புகள் எல்லாம் முன்னாடி இருக்கும்போது என்னோட கர்மா எங்கே இருந்திருக்கும்? அப்போ கர்மாவே இருக்காது, எனக்கு நல்லதும் கெட்டதும் இருக்காது. அப்போ எப்படி எனக்கு ஒரு பிறப்பு வந்திருக்கும்னு கொஷன் பண்ணுறாரு. புத்தர் சொன்னார், நான் உனக்கு என்ன கூட சொன்னேன்? அமைதியாக போய் உட்காருன்னு தான் சொன்னேன். அதை ஃபர்ஸ்ட் செய். இந்த கொஷனுக்கான ஆன்சர் எல்லாம் அங்கேயே தெரிய வந்துடும், அது உனக்கே தெரிய வந்துடும், யாரும் ஆன்சர் கொடுக்க தேவையில்லை. அப்போ எல்லாருமே ஒரு கொஷன்ஸோடையே நம்ம தெரிகிறோம். அந்த கொஷன்ஸ்க்கு ஆன்சரை எங்கே போகிறோம்? எங்களோட மைண்ட் செட்டையோ இல்லை எங்களோட ப்ரில்லியன்ட்டையோ நம்ம மற்றவங்கள்ட்ட காட்டிக்க ட்ரை பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு எங்கள் மேலே டவுட் தான். அப்போ எதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களோ, அப்போ என்னென்ன விஷயங்கள் இந்த லைஃப்பில் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களோ, ஒரு கட்டு நடக்குது, நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா அந்த கட்டத்தை திரும்பி நடக்க ஆரம்பிக்குது. இதுவும் கடந்து போகணும்னு நீங்கள் ஒன்று ஏற்றுக்கொண்டீங்கன்னா அது திரும்பி திரும்பி உங்கள் லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். எது நீங்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கின்றீர்களோ, ஒரு தத்துவத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதா இருக்கலாம், ஒரு போதனையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு படம் ஒன்று இருக்குது, அந்த படத்தில் ஒரு வெட்டுக்கோத்தா இருக்குது, நீங்கள் ரசித்து பார்க்குறீங்கன்னா உங்களோட மைண்ட் சரியான வேலை இல்லைன்னு அர்த்தம். ஒரு படத்தில் ஒரு மோசமான தத்துவம் ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு மோசமான சித்தாந்தத்தை எடுத்து அவங்க பேசுகிறாங்க, அதை நீங்கள் ரசித்து பார்க்குறீங்கன்னா உங்கள் மனநிலை சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஒன்று அக்செப்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்குள்ளே எங்கேயோ அது ஆசையாகவோ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் அதை ஏற்றுக்கொண்ட விஷயமாக தான் இருக்குது.
அப்போ நீங்கள் எதையெல்லாம் நம்புகிறீர்களோ, எதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறீர்களோ, எதையெல்லாம் தேர்ந்தெடுக்கின்றீர்களோ, எந்த தத்துவத்தை, எந்த போதனையெல்லாம் பின்பற்றுகிறீர்களோ, அதுவே உங்கள் வாழ்க்கையாகிறது. அப்ப இதுதான் உங்கள் லைஃப்பை டிசைட் பண்ணுது. நீங்கள் வேறு யாரும் வந்து எதுவும் பண்ணுறதில்ல. நான் சக்ஸஸ் ஆகிடுவேன். நான் யார் என்ன டிமோட்டிவேட் பண்ணாலும் நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல. என்னோட சக்ஸஸில் நான் ஃபோக்கஸாக இருக்கன்றவனை யாருமே தடுக்க முடியாது அங்கே. ஏன்னா அவன் அதை நம்புகிறான், அவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். அப்போ நீங்கள் எதையெல்லாம் நம்புறீர்களோ, எதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறீர்களோ, எதையெல்லாம் தேர்ந்தெடுக்கின்றீர்களோ, எந்த தத்துவத்தை, எந்த போதனையை நீங்கள் பின்பற்றுகிறீர்களோ, அதுவே உங்கள் வாழ்க்கை, அதுவே நீங்கள், அதுவே உங்களுக்கான பிரபஞ்சம். இப்படியே நீங்கள் அக்செப்ட் பண்ணுற எல்லாமே உங்களோட பிரபஞ்சத்தை உருவாக்கிடுது. எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறேன்னு சொன்ன பேச்சு கேட்ட மாதிரி அதை நீங்களாக மாறிடுறீங்க. அப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க, எதை நம்புறீங்கன்றல கவனமாக இருங்க. உங்கள் பிரபஞ்சமும் உங்களோட வாழ்க்கையும் நீங்களும் சரியான வேலை இருப்பீங்க, சரியான அலைவரிசையில் இருப்பீங்க. இதை போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிஎம்எக்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக பிஎம்எக்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தொடர்ந்து உங்களுக்கான வீடியோஸ் வந்து உங்களை வந்து சேரும்.